மதியம் லஞ்சுக்கு பார்த்தோம்னா சாப்பாடு வச்சு சிக்கன் வணக்கிடலான்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு உலைய வச்சுட்டேன். உலைய வச்ச கையோட சிக்கன் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்ச கையோடு இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு உலக்க அஞ்சிருந்துச்சு சாப்பாட்டுக்கு. சரி நான் அதில் கொண்டு அரிசி கொட்டிட்டு அடுத்த சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை லவங்கம் வரமிளகா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் வணங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா மஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக கறிக்குழம்பு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் என்கிட்ட வந்து செட்டிநாடு மசாலான்னு சொல்லிட்டு ஒரு மசாலா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவே ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனாலும் வணங்கினதுக்காமே சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணி சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியில் சிக்கன் வெந்துடும். அந்த தண்ணீரை நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் ரெடி.